ஹலோ ஆல் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வந்து ஹார்மோனிக் அனாலிசிஸ் பற்றி பார்க்க போகிறோம். அடுத்து வந்து ஃபோரே சீரீஸ் ரெப்ரசன்டேஷன் அது எப்படி இருக்கும், ஆர்எம்எஸ் வேல்யூஸ் எப்படி இருக்கும், ஐஆர்எம்எஸ் எப்படி இருக்கும், அடுத்து வந்து டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் எப்படி இருக்கும்னு பார்க்க போகிறோம். அப்புறம் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன்ஸோட ஃபார்முலாஸ் அதை பற்றிலாம் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வந்து லாஸ்ட் கிளாஸில் வந்து இந்த நெட்வொர்க் பார்த்துருக்கோம். இந்த ஒரு பிளாக் டயக்ராம்ஸ் பார்த்துருக்கோம். அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம என்ன பார்த்தோம்னா அப்ளிகேஷன்ஸ், எஸ்எம்பிஎஸ், ஆர்எம்பிஎஸ், பவர் குவாலிட்டி இது பற்றிலாம் பார்த்தோம் லாஸ்ட் கிளாஸில். அடுத்த இது இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சம் ஆஃப் த அப்ளிகேஷன்ஸ் பார்ப்போம். அதுக்கப்புறம் இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸை இருக்கிற ஃபார்முலாஸ், ஆர்எம்எஸ் வேல்யூ ஃபார்முலாஸ் எப்படி ரெப்ரசன்டேஷன் பண்ணணும் எல்லாத்தையும் பார்க்கலாம். நெக்ஸ்ட் அப்ளிகேஷன் என்னென்னா மைக்ரோ கிரிட் அண்ட் ஸ்மார்ட் கிரிட். கிரிட்னா ஒரு நெட்வொர்க் மாதிரி, அதில் வந்து சோர்ஸ் இருக்கும், லோடு இருக்கும் அந்த நெட்வொர்க்கில். இதில் மைக்ரோ கிரிட்னா 2 கிலோவாட் டு 2 மெகாவாட் அவ்வளோதான் இருக்கும். ஸ்மார்ட் கிரிட் இதெல்லாமே பவர் எலக்ட்ரானிக்ஸோட ஒரு அப்ளிகேஷன். ஓகேங்களா? இப்போ ரெனியூவபிள் எனர்ஜி கன்வர்ஷன் சிஸ்டம்ஸ், இங்கேயும் பவர் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் ஆகுது. ஓகேவா? லைக் சோலார், விண்ட், ஃபியூயல் செல், ஜியோதெர்மல். இதில் வந்து சோலாரில் வந்து ரேடியேஷன்ஸ் வந்து கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, ஸோ அங்கே வேரியபிளாக இருக்கும். ஸோ அந்த வேரியபிள் பவர் வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலேட்டர் பவராக மாற்றுறோம். விண்டும் கான்ஸ்டண்ட்டாக இருக்காது, வேரியபிளாக தான் இருக்கும். ஸோ அதை வந்து பவர் எலக்ட்ரானிக்ஸ் யூஸ் பண்ணி ரெகுலேட்டடு இதை அவுட்புட்டாக நம்ம மாற்றுறோம். ஓகேவா? இப்போ வந்து ஹார்மோனிக் அனாலிசிஸ், ஃபஸ்ட்டு ஹார்மோனிக் அனாலிசிஸ் பார்ப்போம். அதுக்கு வந்து ஃபோரே சீரீஸ் இது யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். இப்போ வந்து என்னென்னா, இந்த டயக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நான் ட்ரிக்னாமெட்ரிக் ஃபங்க்ஷன்ஸ், அதில் வந்து சம் ஆஃப் சைன் அண்ட் கொசைன் ஆஃப் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். நான் ஹார்மோனிக் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ்னால் இந்த ஸ்கொயர் இது இருக்கிறது நான் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன், நான் ட்ரிக்னாமெட்ரிக் பீரியாடிக் ஃபங்க்ஷன்ஸ். அதில் வந்து இந்த சைன், கொசைன் அதெல்லாமே இருக்கும். இந்த பார்ட் இது வந்து ஃபங்க்ஷனல் பார்ட்டு. ஓகேவா? இப்போ வந்து இதுக்கு இருக்கிற டைம் பீரியட் வந்து 2π, 0π 2π, இதுக்கு இருக்கிறது 2π. இது வந்து தேர்ட் ஹார்மோனிக்ஸ் உள்ளே இருக்கிறது. ஓகேவா? அதாவது என்னென்னா, ஒரு நான் ட்ரிக்னாமெட்ரிக் பீரியாடிக் ஃபங்க்ஷனில் ஒரு சீரீஸ் அண்ட் கொசைன், சம் ஆஃப் சீரீஸ் அண்ட் கொசைன் ஹார்மோனிக் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அதுதான் ஃபோரே சீரீஸ். இதோட எக்ஸ்பென்ஷன் எப்படி இருக்கும்னா, ஐ ஆஃப் டி வந்து a0 ப்ளஸ் சமேஷன் ஆஃப் n டு இன்ஃபினிட்டி, n வந்து 1 2 3 அப்படி இருக்கும். an ஆஃப் காஸ் n ஒமேகா டி ப்ளஸ் bn ஆஃப் சைன் n ஒமேகா டின்னு இருக்கும். ஏஎன்னும் இந்த பிஎன் வந்து ஃபோரியர் சீரீஸ் கோஃபிஷியன்ட்ஸு. ஓகேவா? இப்போ வந்து இந்த ஏ0 வந்து டிசி வந்து ஆவரேஜ் வேல்யூஸு. இந்த ஏஎன் வந்து என்ன சொல்லியிருக்கேன்னா ஃபோரியர் சீரீஸ் கோஃபிஷியன்ட்னு சொல்லியிருக்கேன். அப்போ இந்த ஏ0க்கு வந்து 1/t, ஏ0க்கு வந்து ஏ0, ஏஎன், பிஎன் தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. ஏ0 வந்து என்னென்னா 1/t இன்டிகிரேஷன் ஆஃப் டி ஐ ஆஃப் டி டி ஒமேகா டி. ஏஎன்னுக்கு வந்து என்னென்னா 2/t சம்மேஷன் ஆஃப் u/t integration of t I of t cos n omega t d omega tன்னு இருக்கும். இது வந்து சைன். ஓகேவா? சைன் என்னன்னா 2/t integration of t sin n omega t d omega tன்னு இருக்கும்.
அதாவது இந்த ஃபோரிசிஸ் எக்ஸ்பேன்ஷனில் இது ஐ ஆஃப் டி வந்து ஆக்சுவலாக இருக்கிற அந்த கரண்ட் வேல்யூ. இப்போ அதில் வந்து என்னென்னா அதில் வந்து சம் ஆஃப் ஹார்மோனிக்ஸ் கண்டென்ட்டும் இருக்கும். ஸோ அதெல்லாம் எப்படி ஃபைன் பண்ணுறோன்னா இந்த இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏ ஆஃப் டி சம்மேஷன் ஆஃப் n டு இன்ஃபினிட்டி a of n cos n omega t ப்ளஸ் bn sin n omega t. இதை இந்த எக்ஸ்பிரஷன்ஸ் யூஸ் பண்ணி இதில் இருக்கிற கோஃபிஷியன்ஸோட தனித்தனி ஃபார்முலாஸ் இருக்குது. அதெல்லாமே நம்ம அப்ளை பண்ணுவோம் இந்த எக்ஸ்பிரஷனில், இந்த ஃபோரியர் சீரிஸ் எக்ஸ்பிரஷனில் அப்ளை பண்ணுவோம். இதில் அப்ளை பண்ணுற மூலயமா நமக்கு ஒரு கண்டிஷன் நம்ம கண்டுபிடிப்போம். ஏஎன் எப்படி இருக்கும், ஏ நாட் எப்படி இருக்கும், ஏஎன் எப்படி இருக்கும், பிஎன் எப்படி இருக்கும்னு கண்டுபிடிச்சிட்டு டோட்டலாக ஐ ஆஃப் டி நம்ம வேல்யூஸை நம்ம டோட்டலாக கண்டுபிடிச்சிடுவோம். சரி, இப்போ ஒவ்வொரு இதுவும் அப்ளை பண்ணுவோம். இப்போ ஏ நாட் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் 1/3. இப்போ இது தனியாக எடுத்திருக்கேன், இந்த நான் ட்ரிக்னாமெட்ரிக் பீரியாடிக் ஃபங்க்ஷன். இதில் வந்து அது வந்து ஸ்கொயர் வேவ். ஓகேவா, இப்படி இருக்குது. இந்த ஸ்கொயர் வேவில் ஏ ஆஃப் இப்போ வந்து 1/t, அதாவது இந்த டைம் பீரியட் மட்டும் எடுத்துக்கிறேன். 1/2π எடுத்துக்கிட்டு 1/2π எடுத்துக்கிட்டு ஐ ஆஃப் டி டி ஒமேகா டியா. இப்போ இந்த 0 to πக்கு வந்து ஒரு இதில், அதனால இது ஐ நாட் டி ஒமேகா டி 0 to π to 2π மைனஸ் ஐ நாட். இது நெகட்டிவில் இருக்குது, ஸோ மைனஸ் ஐ நாட் டி ஒமேகா டின்னு இருக்கும். ஓகேங்களா, இப்போ ஐ நாட் பைன்னு வரும், மைனஸ் 2π வெறும் பை தான் இருக்கும், அதனால மைனஸ் ஐ நாட் பைன்னு இருக்கும். டோட்டலாக கேன்சல் ஆகி ஐ நாட் 0வாக இருக்கும். அடுத்து வந்து ஃபோரியர் சீரிஸ் கோஃபிஷியன்ட்டு. ஃபோரியர் சீரிஸ் கோஃபிஷியன்ட்டில் 2an bn நான் ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கேன். 2π ஆஃப் இன்டகிரேஷன் 2π, அதாவது 2/t இன்டகிரேஷன் ஆஃப் டி ஐ ஆஃப் டி காஸ் n ஒமேகா டி டி ஒமேகா டி. ஸோ அதை தான் வந்து இங்கே எழுதியிருக்கேன். அடுத்தது வந்து இந்த டயக்ராம் பார்த்தீங்கன்னா 0 to π ஐ நாட் காஸ் n ஒமேகா டி டி ஒமேகா டி ப்ளஸ் π 2π மைனஸ் ஐ நாட் காஸ் n ஒமேகா டி டி ஒமேகா டின்னு இருக்கும். ஓகேவா, இப்போ ஐ நாட்டை காமனாக எடுத்து ஐ நாட்டும் பையும் இந்த 2 கேன்சல் ஆகிடும், ஐ நாட் வந்துடும், பை ஆல்ரெடி இருக்குது. ஸோ இதை வந்து இன்டெகிரேட் பண்ணால் sin n ஒமேகா டி 0 to π மைனஸ் sin n ஒமேகா டி பை n π to 2π அப்படின்னு இருக்கும். இது அப்ளை பண்ணுறோம். இது அப்ளை பண்ணுற மூலயமா நமக்கு வந்து sin n பையோ sin 2n பையோ எதுவாக இருந்தாலும் 0வாக தான் இருக்கும். n காமனாக இருக்கிறதா வெளியே வந்துடும். ஸோ 0 இன்ட் எனிதிங் 0 தான். அடுத்த ஃபோரியர் சீரிஸ் கோஎஃபிஷியன்ட் வந்து bn. இப்போ bnல பார்த்தீங்கன்னா 2/t இன்டகிரேஷன் ஆஃப் டி ஐ ஆஃப் டி sin n ஒமேகா டி டி ஒமேகா டின்னு இருக்கும். அதேமாதிரி ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அதில் இந்த 0 to π π to 2π 0 to πக்கு ஐ நாட் sin ஒமேகா டி டி ஒமேகா டி π to 2π மைனஸ் ஐ நாட் sin ஒமேகா டி டி ஒமேகா டின்னு இருக்கும். அதில் வந்து இப்போ நம்ம சைன் இது பண்ணோன்னா என்ன ஆகும், காஸ் ஆகும், மைனஸ் காஸ் n ஒமேகா டி பை n 0 to π காஸ் n ஒமேகா டி n பை 2πன்னு இருக்கும். இது அப்ளை பண்ணுறோம். அப்ளை பண்ணக்கப்புறமா நமக்கு வந்து என்ன வேல்யூஸ் கிடைக்குன்னா 4i நாட் பை பைன்னு கிடைக்கும். ஓகேவா, இது வந்து n ஒன்னாக இருந்தால், இப்போ n வந்து ஒன்னாக இருந்தால் நமக்கு வந்து 4i நாட் பை பைன்னு கிடைக்கும். n 2வாக இருந்தால் b2 வந்து என்னவாக இருக்கும், 0வாக இருக்கும். ஸோ n வந்து ஆடாக இருந்துச்சுன்னா 135 இருந்ததுன்னா 4i நாட் பை n பையாக இருக்கும் bn ஓட வேல்யூ. ஈவனாக இருந்ததுன்னா 246 இருந்ததுன்னா bnோட வேல்யூ எப்பயுமே 0வாக இருக்கும். ஸோ லாஸ்ட்டாக நம்ம இந்த இதுக்கு ஃபார்ம் பண்ணிட்டோம். ஏ நாட் வந்து 0வாக இருந்துச்சா, ஓகேவா, ஏ நாட் வந்து 0வாக இருந்துச்சு. bn வந்து நம்ம ஆடார் ஈவனாக பிரித்தோம். ஆடாக இருந்தால் 4i நாட் பை n பைன்னு இருக்கும். ஈவனாக இருந்தால் bnோட வேல்யூ 0 தான். ஏஎன்னோட வேல்யூ வந்து என்னன்னா 1 2 3 ஏனவல் 0 தான். என்னவா இருந்தாலும் ஏனோட வேல்யூ 0 தான். ஓகேவா, இது வந்து அதுக்கப்புறம் இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணோம்னா இந்த மெயின் ஃபார்முலாவில் இது அப்ளை பண்ணணும். இந்த எக்ஸ்பேன்ஷன் ஐ ஆஃப் டியில்
அப்ளை பண்ணோன்னா என்ன கிடைக்கும்? A0 வேல்யூ 0. ஓகேவா? A0ஓட வேல்யூ 0. இங்கே வந்து அடுத்தது ஏஎன் வேல்யூவும் 0. பிஎன் மட்டும்தான் இருக்குது. சைன் என் ஒமேகா டி மட்டும்தான் இருக்குது. நான் அது வந்து 135 இருந்தால் 4I0/n பைன்னு இருக்குமா? ஸோ summation of n வந்து n equal to 135 to 0 4I0/n பை சைன் ஒமேகா டி. ஓகேவா? இதில் வந்து இது எப்படி எழுதலாம்னா 4I0/n ஒன்றா இருந்திருக்கு. ஸோ பை சைன் ஒமேகா டி 4I0/3 பை சைன் 3 ஒமேகா டி 4I0/5 பை சைன் 5 ஒமேகா டி. ஓகேவா? இது வந்து ஃபண்டமெண்டல். இது ஃபண்டமெண்டல் ஐஎஸ்ஐ. இது வந்து பியூர் ஏசி. பியூர் ஏசியாக இருக்கும். அதாவது எப்போ பியூர் ஏசினா சைனசைடலில் இருக்க போகுது. சைனசைடலாக அந்த வேவ் வந்து சைனசைடலாக இருந்துச்சுன்னா அது எல்லாமே பியூர். ஓகேங்களா? இது வந்து அதில் வந்து ஒரு ஹார்மோனிக்ஸ் இருக்கிற மாதிரி சம் டிஸ்டார்ஷன் இருக்குது இதில் அதுதான் இங்கே வந்து IS3ன்னு இருக்கும். இது தேர்ட் ஹார்மோனிக்ஸ், இது ஃபிஃப்த் ஹார்மோனிக்ஸ். அதனால IS3, இது IS5ன்னு இருக்கும். இது எல்லாமே ஹார்மோனிக்ஸ். ஓகேவா? இது வந்து இதுதான் இந்த ரெப்ரசன்டேஷன் ஃபோரியர் சீரீஸில் இந்த ஹார்மோனிக் அனாலிசிஸை ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்தது வந்து என்னென்னா ஃபண்டமெண்டல் காம்பனண்ட். இது வந்து IS1 தானே ஃபண்டமெண்டல். இதில் இந்த ஐ ஆஃப் டி டோட்டலில் IS1 வந்து ஃபண்டமெண்டல். ஸோ அதோட IS1 ஆர்எம்எஸ் கண்டுபிடிக்க போகிறோம். IS1 ஆர்எம்எஸ் வந்து IS1/√2. ஓகேவா? நம்ம IS1ஓட வேல்யூ நம்ம ஆல்ரெடி இங்கே தெரியும். IS1ஓட வேல்யூ வந்து 4I0 பையா. இங்கே பை வராது. இங்கே சாரி இதில் வராது. ஸோ 4I0/π√2ன்னு இருக்கும். ஓகேவா? இது மேலே இது வந்து இங்கே வந்துருச்சுன்னா இது கேன்சல் ஆகி 2√2 டிவைடட் பை 2 × 2 அந்த 2க்கு √2 இருக்கும். ஸோ கேன்சல் ஆயிடுச்சுன்னா 2√2ன்னு வரும். I0/πன்னு இருக்கும். இது வந்து ஃபண்டமெண்டல் காம்பனண்ட்டுக்கு ஆர்எம்எஸ். IS1 ஆர்எம்எஸ். இது I வந்து டோட்டலாக IS1 + IS3 + IS5க்கு கண்டுபிடிக்க போகிறோம். டோட்டல் கரண்ட்டுக்கு. ஸோ டோட்டல் அந்த கரண்ட்டுக்கு ஆர்எம்எஸ் வேல்யூ கண்டுபிடிக்கும் போது IRMS = √IS1R² + IS3RMS² + IS5RMS²ன்னு இருக்கும். S5RMS²ன்னு இருக்கும். இது வந்து அந்த நான் ட்ரிக்னமெட்ரிக் ஃபேக்டராக இப்போ 0 to π 2π இருக்கா. இப்போ இதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா டோட்டல் IRMS கண்டுபிடிக்க போகிறோம். எப்படின்னா டோட்டல் IRMS கண்டுபிடி 1/t இன்டகிரேஷன் ஆஃப் t I²t dωt அப்படின்னு இருக்கும். இப்போ 0 to π 2 2πன்னு இருக்கும். 0 to π 2 2π I0² dωt I0² dωtன்னு இருக்கும். π to 2πக்கு இது டோட்டலாக இது நம்ம வந்து கால்குலேட் பண்ணால் வெறும் I0 மட்டும் தான் நமக்கு கிடைக்கும். இந்த டோட்டல் ஆர்எம்எஸ் வேல்யூ ஆஃப். ஸோ IRMS வேல்யூ வந்து டோட்டல் கரண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிக்க போது I0 வேல்யூ மட்டும்தான் இருக்கும். இப்போ ஃபண்டமெண்டல் கண்டுபிடிக்க போது 2√2 I0/πன்னு இருக்கும். IS1 அந்த பியூர் ஏசி அந்த ஃபண்டமெண்டல் காம்பனண்ட். இதுக்கு வந்து 2√2 I0/πன்னு மட்டும்தான் இருக்கும். அடுத்து வந்து டிஸ்டார்ஷன் ஃபேக்டருக்கு அந்த ஏசி இருக்குல்ல, அந்த ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் இருக்குல்ல, அது பை டோட்டல் ஆர்எம்எஸ். இது ரெண்டு ஏன் கண்டுபிடிக்கிறோன்னா இந்த ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். அதுக்கப்புறம் இந்த டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். இந்த டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் எதுக்கு வேணும், அதுக்கு என்னென்ன காம்பனண்ட் வேணும்னா இந்த ஃபண்டமெண்டல் காம்பனண்ட் IS1 பியூர் ஏசியும் நெக்ஸ்ட்டு வந்து அந்த டோட்டல் கரண்ட்டோட IRMS வேல்யூ வேணும். ஸோ அது ரெண்டும் நம்ம கால்குலேட் பண்ண போது நமக்கு வந்து 0.9 கிடைக்கும் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர். இந்த டிஸ்டார்ஷன் ஃபேக்டருக்கு அப்புறம் நம்ம அடுத்து என்ன கண்டுபிடிப்போம்னா பவர் ஃபேக்டர் கண்டுபிடிப்போம். ஓகேவா? இப்போ இதில் வந்து வோல்டேஜ் வந்து சைனசாய்டலாக இருக்குது, கரண்ட் வந்து அந்த ஸ்கொயர் வேவாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து பவர் ஃபேக்டர் கண்டுபிடிக்க போது என்ன பண்ணோம்னா ஆக்டிவ் பவர் பை டோட்டல்
விஏ டோட்டல் இதுவாக இருக்கும் பை டோட்டல் ஃபுல்லாக அந்த ஆக்டிவ் பவர் பை டோட்டல் விஏ அது ஃபுல்லாக கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ வந்து டோட்டல் பவர்னு என்ன, விஆர்எம்எஸ் ஐஆர்எம்எஸ்ஸா. ஆக்டிவ் பவருக்கு வந்து என்னென்னா அந்த ஆக்டிவ் பவர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து விஎஸ்1 இதுதானே சைனசாய்டல். ஆக்சுவலாக ஓகே, இங்கே வந்து வி தான் சைனசாய்டலாக இருக்குது. வி தான் சைனசாய்டலாக இருக்குது. கரண்ட் வந்து ஸ்கொயர் வேவில் இருக்குது. ஸோ விஎஸ்1 ஆர் ஐஎஸ்1 ஆர்எம்எஸ் காஸ் பை 1 ப்ளஸ் விஎஸ்3 ஐஎஸ்3 காஸ் பை 3ன்னு இருக்கும். ஸோ இது ஃபுல்லாக 0 ஆகிடும். காஸ் பை 3 ஃபுல்லாக இது ஃபுல்லாக 0 ஆகிடும். ஸோ எகெயின் நம்ம வந்து 5-1 வேல்யூ மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த 5-1 வேல்யூ வரப்போது இது ஆர்எம்எஸ் இது 2 ஆர்எம்எஸ் சேம் ஈக்குவல் தான். ஸோ ரெண்டுமே கேன்சல் ஆகிட்டு ஐஎஸ்ஆர் பை ஐஆர்எம்எஸ் இது நம்ம இங்கே பார்த்தோம், அதுதான் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர். ஸோ ஜி ஆஃப் 5 காஸ் 5-1 இதுதான் டிஸ்டார்ஷன் ஃபேக்டர். இது இந்த காஸ் 5-1 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபேக்டர். ஓகேங்களா. இதில் வந்து ஹார்மோனிக்ஸ் இல்லைன்னா இது எப்படி இருக்கும், ஹார்மோனிக்ஸ் எப்போ இல்லாமல் இருக்கும்னா வோல்டேஜும் கரண்ட்டுமே அந்த ஸ்கொயர் அந்த சைனசாய்டலாக இருந்துச்சுன்னா அப்போ அந்த இடத்துல ஹார்மோனிக்ஸ் இருக்காது. இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா கரண்ட்டு வந்து ஸ்கொயரு, ஸோ அந்த இடத்துல ஹார்மோனிக்ஸ் இருக்குது. இப்போ இன்கேஸ் அந்த இடத்துல ஹார்மோனிக்ஸ் இல்லை, ரெண்டுமே சைனசாய்டலாக இருக்குன்னா எனக்கு இப்போ அங்கே இருக்கிற பவர் ஃபேக்டர் வேல்யூ ஒன்று தான் இருக்கும். இன்கேஸ் அங்கே வந்து எனக்கு ஏதோ ஒரு காம்பனண்ட், அதாவது வோல்டேஜ் வந்து சைனசாய்டல், கரண்ட் வந்து ஸ்கொயராக இருந்துச்சுன்னா 0.9 காஸ் இதுவாக இருக்கும், 0வாக இருக்கும். 0.09 அது பவர் ஃபேக்டர் வந்து 0.9 இருக்கும். ஓகேவா. ஹார்மோனிக்ஸ் இல்லைன்னா பவர் ஃபேக்டர் 1 இருந்துச்சுன்னா 0.9. அந்த டிஸ்டார்ஷன் ஃபேக்டர் அதே வேல்யூ தான் இதுலேயும் இருக்குது. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இந்த டோட்டல் கரண்ட் வந்து ஐஎஸ்1 பியூர் காம்பனண்ட்டு 357 அது எல்லாமே அந்த ஹார்மோனிக் சம்மந்தப்பட்டது. அந்த டோட்டல் இது இப்போ நம்ம இங்கே தான் இங்கே பண்ணியிருக்கோம், அதுதான் இங்கே எழுதியிருக்கேன். டோட்டல் ஆர்எம்எஸ் பை மைனஸ் ஐஎஸ்1 ஆர் ஸ்கொயர்னு அதாவது அந்த ஃபண்டமெண்டல் அந்த ஆர்எம்எஸ் ஹோல் ஸ்கொயர் இது ரெண்டு மைனஸ் பண்ணுறோம். இப்போ இந்த டிஸ்டார்ஷன் டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷனுக்கு அந்த ஃபார்முலா என்னென்னா ஐஹெச் டோட்டல், இந்த டோட்டல் ஐஹெச் வந்து ரூட் ஆஃப் ஐ ஸ்கொயர் ஆர்எம்எஸ் மைனஸ் ஐஎஸ்1 ஸ்கொயர் ஆர்எம்எஸ் பை ஐஎஸ்1 ஆர்எம்எஸ். ஓகேவா. இப்போ இதை வந்து சிம்பிளிஃபை பண்ணுறோம். சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு அது 1/g1 ஆஃப் ஸ்கொயர்னு கிடைக்கும். அப்போனா நம்ம கடைசியில் 0.484 கிடைக்கும். டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷனோட வேல்யூ வந்து 0.4. அது எத்தனை பர்சன்டேஜ்னா 48%, 48.4%. ஆனால் IEEE ஸ்டாண்டர்ட் படி எப்பயுமே அந்த டோட்டல் ஹார்மோனிக் டிஸ்டார்ஷன் வந்து 5% கம்மியாக தான் இருக்கணும். ஆனால் இங்கே இருக்கிறது 48.4% இருக்குது, ரொம்ப அதிகமாக இருக்குது. அந்த இடத்துல நம்ம ஃபில்டர் யூஸ் பண்ணணும். ஸோ அந்த ஃபில்டர் யூஸ் பண்ணால் நமக்கு வந்து 5%ஓட லெஸ் தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இங்கே ஹார்மோனிக்ஸ் இந்த வேல்யூ இது அதிகமாகிறதுனால டோட்டல் கரண்ட் வேல்யூ அதிகமாகுது, அதனால ஐ ஸ்கொயர் லாஸஸும் அதிகமாகுது. ஹார்மோனிக்ஸ் இந்த ஐஹெச் அதிகமாகிறதுனால டோட்டல் இது கரண்ட்டும் அதிகமாகுது. ஸோ அந்த இடத்துல வந்து ஐ ஸ்கொயர் ஆர் இதுவும் அதிகமாகுது. ஸோ ஈட்டும் அதிகமாகுது. ஈட் அதிகமான அந்த சுவிட்சு அந்த இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதுதான் இந்த ஹார்மோனிக்ஸ். அது இருக்கிற ஃபார்முலா, பவர் ஃபேக்டர், அது இருக்கிற ஃபார்முலாவில் என்னென்ன இருக்குன்னா பவர் ஃபேக்டர், டிஸ்டார்ஷன் ஃபேக்டர், அந்த பியூர் ஏசியோடது, ஐ ஆஃப் டி டோட்டல் கரண்ட் கண்டுபிடிக்கிறது, ஏ அந்த ரெப்ரசன்ட் பண்ணிவிட்டு அந்த இது எந்த வேல்யூ வந்து வோல்டேஜ் கரண்ட் வந்து எது சைனசாய்டலாக இருக்குது, எது ஸ்கொயராக இருக்குன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம ரெப்ரசன்ட் பண்ணி காமிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா 4 மோட் ஆப்ரேஷன் ஆஃப் ஏ சுவிட்ச்.
ஓகேங்களா? இப்போ வந்து இதில் வந்து 4 மோட் ஆப்ரேஷன் ஆஃப் த சுவிட்ச். அதாவது என்னென்னா 4 கண்டிஷன். அதாவது ஃபார்வர்ட் வோல்டேஜ் அப்ளை ஆக போகுது என்ன நடக்கும், ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை ஆக போகுது. அதாவது ஃபார்வர்ட் வோல்டேஜ் வந்து அப்ளை ஆகும், சுவிட்ச் ஆன் ஆஃப் கண்டிஷன் எப்படி எப்படி இருக்கும், ஓகேங்களா? அதான் இங்கே இருக்குது. ஃபார்வர்ட் வோல்டேஜ் அப்ளைட் அக்ராஸ் சுவிட்ச் இந்த சுவிட்ச் இஸ் ஆஃப். அப்புறம் அடுத்த கண்டிஷன் என்னன்னா ஃபார்வர்ட் வோல்டேஜ் அப்ளைட் வென் சுவிட்ச் இஸ் ஆன், ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளைட் வென் சுவிட்ச் இஸ் ஆஃப், அப்புறம் ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை வென் சுவிட்ச் இஸ் ஆன். இதுதான் இந்த 4 மோட் ஆஃப் ஆப்ரேஷன் சுவிட்சுக்கு, ஓகேங்களா? இது ஐஎஸ், இந்த கரண்ட், இது வந்து இந்த சுவிட்சோட வோல்டேஜ், சப்ளை வோல்டேஜ், ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு கண்டிஷன் பார்க்கலாம். இப்போ வந்து ஃபார்வர்ட் வோல்டேஜ் அப்ளை பண்ணுறோம், அப்போ வந்து சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல சுவிட்ச் வந்து ஆஃபில் இருக்குது, ஷார்ட் சர்க்யூட் ஆகலை, ஓப்பனில் தான் இருக்குது. இது வந்து சுவிட்சோட விஎஸ், அதாவது சுவிட்சோட வோல்டேஜ், ஓகேங்களா? இது வந்து அந்த சப்ளை. இப்போ வந்து இங்கேருந்து கரண்ட் போகுது. இந்த சுவிட்ச் வந்து இது பிளாக் பண்ணுது அந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ், அதாவது அந்த ஃபார்வர்ட் வோல்டேஜை வந்து சுவிட்ச் பிளாக் பண்ணுது, ஓகேங்களா? இப்போ வந்து விஎஸ் வந்து ப்ளஸ் வின்னு வரும், அதாவது பாசிட்டிவ். இந்த விஎஸ் வந்து எப்பவுமே இந்த பாசிட்டிவ் இதுவாக தான் இருக்கும். ஐஎஸ் வந்து 0, இங்கே தான் ஷார்ட் சர்க்யூட் அதாவது ஷார்ட் சர்க்யூட் ஆகலை, ஸோ சுவிட்ச் ஆஃபில் தானே இருக்குது. ஸோ ஐஎஸ் வந்து வேல்யூ 0. இந்த சுவிட்ச் வந்து அந்த வோல்டேஜ் இங்கேருந்து வர இதை வந்து பிளாக் பண்ணுது. அதனால தான் இது ஃபார்வர்ட் வோல்டேஜ்ன்றாங்க. இது ஃபார்வர்டில் தான் இருக்குது, அது மட்டும் இல்லை இது வந்து அந்த ஃபார்வர்ட் வோல்டேஜை பிளாக் பண்ணுது, ஓகேவா? இப்போ வந்து ஃபார்வர்ட் இது நெக்ஸ்ட் கண்டிஷன் பார்ப்போம். ஃபார்வர்ட் வோல்டேஜ் சப்ளை when switch is on. இப்போ வந்து ஷார்ட் சர்க்யூட் ஆகிடுச்சு, ஓகேங்களா? இந்த விஎஸ் வேல்யூ வந்து என்னவா இருக்கும்னா, இந்த விஎஸ் வேல்யூ வந்து இங்கே ஆனோடனே இங்கே வந்து கரண்ட்டு போக ஆரம்பிச்சோமா, ஸோ அதனால் இங்கே 0வாக இருக்கும். இந்த கரண்ட் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷன், அதாவது இந்த ஆக்சுவல் கரண்ட்டும் இந்த ரெஃபரன்ஸ் கரண்ட்டும் சேம் டைரக்ஷனில் இருக்கிறதுனால ப்ளஸ் சைன் இருக்குது, ஓகேவா? இப்போ வந்து சுவிட்ச் வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது. இது அதனால தான் இது வந்து சுவிட்ச் இருக்கு இங்கே கனெக்ட் ஆனதுனால கரண்ட்டும் ஆக்சுவல் கரண்ட்டும் ரெஃபரன்ஸ் கரண்ட்டும் பாசிட்டிவாக, அதாவது ஐஎஸ் வந்து ஈக்குவல் டு ப்ளஸ் ஐ, ரெண்டும் போத் ஆர் சேம் டைரக்ஷன், அதனால ப்ளஸ் ஐன்னு இருக்குது. இது வந்து ஃபார்வர்ட் டைரக்ஷனில் இருக்குது சுவிட்ச் வந்து. ஸோ இதனால ஃபார்வர்ட் கண்டக்ஷன் மோடுன்னு சொல்கிறோம். இப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை ஆகுது இந்த இடத்துல, இது வந்து ரிவர்ஸ் வோல்டேஜ். இந்த இடத்துல ரிவர்ஸ் வோல்டேஜ் இருக்க போது சுவிட்ச் கண்டிஷன் வந்து ஆஃபில் இருக்குது, சுவிட்சோட கண்டிஷன் வந்து ஆஃபில் இருக்குது, கரெக்டாக? இங்கே ஷார்ட் சர்க்யூட் ஆகலை. இப்போ வந்து விஎஸோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கும். ஸோ டோட்டலாக ஆப்போசிட் டைரக்ஷன் தானே, அதனால் விஎஸோட நெகட்டிவ், அது ஆஃபில் இருக்கிறதுனால ஐஎஸோட வேல்யூ 0. இந்த சுவிட்ச் என்ன பண்ணோம், பிளாக் பண்ணோம். இங்கே தான் இதுவாக இருக்குல்ல, ஆஃபில் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணோம், அந்த ரிவர்ஸில் வர வோல்டேஜாக பிளாக் பண்ணோம். இப்போ வந்து சுவிட்சோட ஆனில் இருக்குது, எப்போ ரிவர்ஸ் வோல்டேஜ் அப்ளை ஆக போகுது. ஸோ இப்போ என்னவாக இருக்கும், விஎஸ் வந்து 0வாக தான் இருக்கும், கரண்ட் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்கிறதுனால நெகட்டிவாக இருக்கும். அப்போ அங்கே வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோட். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இதுவும் ஐடியல் தான். சரி, ஓகே, நம்ம ஐடியல் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்க்க போகிறோம், ஸ்டாட்டிக் ஐவி கேரக்டரிஸ்டிக்ஸ். இப்போ நம்ம 4 மோடு போட்டோம்ல, அதுதான் இந்த டயக்ராத்தில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். எப்படின்னா இப்போ 0 ஐ ப்ளஸ் ஐ, நம்ம அது என்னது, கண்டக்ஷன், ஃபார்வர்ட் கண்டக்ஷன். அப்புறம் 0 மைனஸ் ஐ, அது என்ன, ரிவர்ஸ் வோல்டேஜில் ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோடு இங்கேயா, இதுதான் இந்த. அப்புறம் ஃபார்வர்ட் பிளாக்கிங் மோடு ப்ளஸ் வி, அது வந்து என்னது, வோல்டேஜ் பாசிட்டிவாக இருக்கும், கரண்ட்டு 0வாக இருக்கும், வோல்டேஜ் நெகட்டிவாக இருக்கும், கரண்ட் ரிவர்ஸ் பிளாக்கிங். ஸோ அதுதான் இந்த கிராஃபில் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? அப்புறம் என்னென்ன சுவிட்ச்லாம் வந்து எப்படி என்னென்ன மோடில் ஆப்ரேட் ஆகும்னா, ட்ராக் மட்டும்தான் 4 மோடுலையுமே ஆப்ரேட் ஆகும். ரிவர்ஸ் பிளாக்கிங், ரிவர்ஸ் கண்டக்ஷன், ஃபார்வர்ட் பிளாக்கிங், ஃபார்வர்ட் கண்டக்ஷன், ஓகேங்களா? இப்போ வந்து டயோடு வந்து 2 தான்.
டயட் வந்து ஆப்ரேட் வந்து 2 மோடில் தான் ஆப்ரேட் ஆகும். ஃபார்வர்ட் கண்டக்ஷனும் ரிவர்ஸ் பிளாக்கிங்கும். ஃபார்வர்ட் கண்டக்ஷன்லையும் ரிவர்ஸ் பிளாக்கிங்கில் மட்டும்தான் அந்த டயோடு வேலை செய்யும். தைரிஸ்டர் வந்து 3: ஃபார்வர்ட் பிளாக்கிங்கு, ரிவர்ஸ் பிளாக்கிங், ஃபார்வர்ட் பிளாக்கிங், ரிவர்ஸ் பிளாக்கிங், அப்புறம் ஃபார்வர்ட் கண்டக்ஷனும் தைரிஸ்டர் வந்து ஆப்ரேட் ஆகும். இந்த 3 இதுலேயும் ஆப்ரேட் ஆகும். ஃபார்வர்ட் பிளாக்கிங், ஃபார்வர்ட் கண்டக்ஷன், ரிவர்ஸ் பிளாக்கிங். டயடு வந்து 2 தான், ஃபார்வர்ட் கண்டக்ஷன், ரிவர்ஸ் பிளாக்கிங்கு. ட்ராக் வந்து 4 மோடுமே ஆப்ரேட் ஆகும். ஓகேங்களா? இப்போ இதில் வந்து பார்ப்போம், இது வந்து ஐடியல் கண்டிஷனுக்கு என்னென்ன டிசையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் சுவிட்ச்லாம் இருக்குது அப்படின்னு. ஆன் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும், ஆஃப் ஸ்டேட்டில் எப்படி இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து ஐடியல் கண்டிஷன் டிசையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஸ்டாட்டிக் டைனாமிக் இருக்குது. ஆன் ஆஃப் ஸ்டாட்டிக்கில் வரும். டைனாமிக்கில் அந்த டிவி/டிடி, டிவி/டிடி அதை பற்றி பார்க்க போகிறோம். அது என்ன ஆஃப் ஸ்டேட்டில் என்ன நடக்கும்னா, இந்த ஐடியல் கண்டிஷனில் இந்த பிளாக்கிங் வோல்டேஜ் ரேட்டிங் வந்து மேக்ஸிமம் should be as maximum as possible tends to infinity. எவ்வளோ கரண்ட் வந்தாலும் அது பிளாக் பண்ணணும். ஓகேங்களா? எவ்வளோ வோல்டேஜ் வந்தாலும் அது பிளாக் பண்ணணும். இப்போ இங்கே இருக்கிற அந்த லீக்கேஜ் கரண்ட் வந்து 0வாக தான் இருக்கணும். இது எங்கன்னா ஐடியல் கண்டிஷனில். ஆனால் வந்து ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் லீக்கேஜ் கரண்ட் அங்கே இருக்கும், 0வாலாம் இருக்காது. சம் வேல்யூஸ் அங்கே லீக்கேஜ் கரண்ட்டில் இருக்கும். ஐடியல் கண்டிஷனில் மட்டும்தான் லீக்கேஜ் கரண்ட்டோட வேல்யூ வந்து 0வாக இருக்கும். இப்போ பவர் லாஸோட வேல்யூ வந்து மினிமமாக இருக்கணும். should be as minimum as possible tends to 0 ஆஃப் ஸ்டேட்டில். ஓகேவா? இப்போ வந்து ஆன் ஸ்டேட்டில் வந்து கரண்ட் ரேட்டிங் வந்து மேக்ஸிமமாக இருக்கணும். maximum as possible tends to infinity. கரண்ட் ரேட்டிங் அதிகமாக இருக்கணும், வோல்டேஜ் வந்து மினிமமாக இருக்கணும். அதாவது அப்படியே டோட்டலாக ஆப்போசிட்டாக இருக்கும். அது எப்போனா ஐடியல் கண்டிஷனில் மட்டும்தான். ஆனால் பவர் லாஸ் வந்து எப்பயுமே மினிமம் தான் இருக்கணும் ஆன் ஸ்டேட்லேயே. ஆஃப் ஸ்டேட்டில் எவ்வளோ வோல்டேஜ் ரேட்டிங் வந்தாலும் அதை பிளாக் பண்ணும். அதுதான் இன்ஃபினிட்டியாக இருந்தாலும் அது பிளாக் பண்ணும். ஓகே, அது மட்டும் இல்லாமல் லீக்கேஜ் கரண்ட் வேல்யூவும் 0 தான் இருக்கும். ஆன் ஸ்டேட்டில் வந்து கரண்ட் ரேட்டிங்கோட வேல்யூ மேக்ஸிமமாக இருக்கும். மேக்ஸிமம் ஆஸ் பாசிபிள் டென்ஸ் டு இன்ஃபினிட்டி. வோல்டேஜ் ட்ராப் வந்து மினிமமாக இருக்கும். ஓகே, இது எல்லாமே ஐடியல் கண்டிஷன். ஆனால் ப்ராக்டிக்கல் கண்டிஷனில் இதெல்லாம் இருக்காது. ஓகே, நம்ம பார்க்குறது எல்லாமே ஐடியல் மட்டும்தான். இப்போ டைனாமிக் கேப்பபிலிட்டிஸ்னால், இப்போ டிவி/டிடி ரேட்டிங், டிஏ/டிடி ரேட்டிங் ஆஃப் சுவிட்ச் வந்து இன்ஃபினிட்டியாக இருக்கும். இதுதான் இந்த சுவிட்சு. இங்கே வந்து இப்போ வந்து இது வந்து ஓப்பனில் இருக்கிறது இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சுன்னு வைங்களேன். டிவி/டிடி வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அது ஓகே, இது வந்து டிக்ரீஸ் ஆகணும். சாரி, இது தப்பாக இருக்கு. அதாவது என்னென்னா, இந்த இடத்துல சுவிட்ச் வந்து இது வந்து நம்ம க்ளோஸ் பண்ணுறோன்னு வைங்களேன். இது வந்து சப்ளை போக ஆரம்பிக்குமா? இப்போ சப்ளை போக போகுது. இந்த வோல்டேஜ் வந்து இந்த டிவி/டிடி ரேட்டோட அதிகமாக இருந்ததுன்னா அப்போ தான் சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகும். டிவி/டிடி ரேட்டிங் கம்மியாக இருக்கணும். ஆனால் இந்த கொடுக்குற அந்த சப்ளை வோல்டேஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த டைமில் தான் சுவிட்ச் எல்லாம் டேமேஜ் ஆகும். ஸோ ஸ்னப்பர் சர்க்கியூட் வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, இந்த டிவி/டிடி ரேட்டிங்கும் டிஏ/டிடி ரேட்டிங்கும் ஐயா இருந்துச்சுன்னா அந்த இடத்துல நம்ம ஸ்னப்பர் சர்க்கியூட் யூஸ் பண்ணோன்னா சுவிட்சுக்கு எந்த டேமேஜும் அந்த அளவுக்கு இருக்காது. அதனால இதை யூஸ் பண்ணுறது காரணமே. அது இப்போ வந்து அந்த இடத்துல வந்து இப்போ வந்து வோல்டேஜ் சடனாக ரைஸ் ஆகுதுன்னா நம்ம வந்து கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணுவோம். எதுக்கு? டிவி/டிடி அதிகமாக இருந்ததுன்னா அந்த இடத்துல வந்து கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணுவோம். கரண்ட் அதிகமாக இருந்ததுன்னா ரியாக்டர் யூஸ் பண்ணுவோம். அது இங்கே மென்ஷன் பண்ணலையா? ஓகே, அதாவது டிவி/டிடியில் வந்து என்னென்னா, சடனாக வோல்டேஜ் ரைஸ் ஆக போது நம்ம வந்து இந்த சர்க்கியூட்டை பார்த்தா கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அது என்ன பண்ணுன்னா, அந்த சடன் வோல்டேஜை அலோவ் பண்ணாது. ஓகேவா? ஆனால் அடுத்து வந்து டிஏ/டிடி. இப்போ வந்து டிஏ/டிடியில் வந்து
இப்போ சடனாக கரண்ட் ரைஸ் ஆயிடுச்சுன்னா அந்த இடத்துல ரியாக்டர் யூஸ் பண்ணோன்னு வைங்களேன், அங்கே அப்போ வந்து அந்த அலோவ் பண்ணாது. அந்த ரியாக்டர் வந்து சடன் சேஞ்ச் இந்த கரண்ட் வேல்யூ அலோவ் பண்ணாது. இப்போ சுவிட்சிங் கேரக்டரிஸ்டிக்ஸ் இப்போ பார்த்ததுல இது பார்த்தா புரிஞ்சிடும். இவ்வளோ தூரம் இப்போ பார்த்ததுல இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தா ஈஸியாக புரிஞ்சிடும். அதாவது என்னென்னா ஐடியல், இது ப்ராக்டிக்கல். ஓகேவா? ஐடியல், ப்ராக்டிக்கலு. இப்போ நம்ம வந்து இப்போ வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. ஆன் ஸ்டேட்டில் இருக்க போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ஆன் ஸ்டேட்டில் இருக்க போது நமக்கு வந்து அந்த இடத்துல லீக்கேஜ் கரண்ட் 0, பிளாக்கிங் கரண்ட் வந்து சுற்றி இன்ஃபினிட்டியாக இருக்கணும். ஓகேவா? இப்போ இங்கே பார்ப்போம், இது ஐடியல் கண்டிஷன் ஆன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ இங்கே டி ஆன், அங்கே எந்த அந்த ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப்பும் இருக்காது. ஓகேவா? இந்த ட்ராப்புமே இல்லாமல் அடுத்து வந்து ஆன், இது ஆனால் அப்புறம் ஆஃப் ஆகுது, மறுபடியும் ஆன் ஆகுது. ஓகேவா? ஐடியல் கண்டிஷனில் இதை பாருங்கள். இப்போ கரண்ட் ஆனில் இருக்க போது கரண்ட் போகுமா, அடுத்து வந்து ஆஃப், இது ஆஃப் ஆகும், கரண்ட் வேல்யூ 0வா, மறுபடியும் ஆன் ஆகும், கரண்ட் இருக்கா, அப்புறம் பீலா பவர் லாஸ் விஐ. ஸோ இது ரெண்டு, இப்போ 0 இன்ட்டு எனி திங் 0, இது 0 டு எனி திங் 0. ஸோ அதனால் அந்த அந்த அதே லைனில் வந்துடுது. ஓகேங்களா? இது ஐடியலில். அது எப்படி ப்ராக்டிக்கலில் எப்படி இருக்குன்னா, இந்த இடத்துல கொஞ்சம் ஃபார்வர்டு வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், இங்கே இருக்கா. அது மட்டும் இல்லாமல் டக்குன்னு ஆன்லேருந்து ஆஃப் ஸ்டேட்டுக்கு போயிடாது. அங்கே ஒரு டிரான்சிஷன் டைம் எடுத்துக்கும். கொஞ்சம் டிரான்சிஷன் டைம் எடுத்து தான் ஆன் ஆகும், ஆஃப் ஆகும், ஆன் ஆகும், ஆஃப் ஆகும். ஓகேங்களா? இப்போ வந்து இது வந்து கொஞ்சம் டிரான்சிஷன் டைம் எடுத்து ஆஃப் ஆகுதா, கொஞ்சம் டிரான்சிஷன் டைம் எடுத்து ஆன் ஆகுது. இதை பாருங்கள். இப்போ வந்து ஆன் ஆகிடுச்சு. இப்போ டி இது வந்து ஆன் ஆகிடுச்சா, இங்கே வந்து கரண்ட் ஆனில் இருக்கா, அப்புறம் ஆஃப் ஆகும், அப்புறம் ஆன் ஆகும். ஸோ இந்த நடுவில் இருக்கிறது வந்து டிரான்சிஷன் டைம், டி ஆன், டி ஆஃப். இந்த பவரில் வந்து இது ஒரு டிப் ஆகுது, கொஞ்சம் டிப் ஆகுது. ஓகேங்களா? இப்போ வந்து இந்த டிரான்சிஷன் டைம் இதுதான் அந்த டி. இது கேபிட்டல் டி ஆன், இது கேபிட்டல் டி ஆஃப், இது ஸ்மால் டி ஆன், இது ஸ்மால் டி ஆன், இது ஸ்மால் டி ஆஃப். ஓகேவா? எப்பயுமே டி டர்ன் ஆன் கண்டிஷன் அப்போ வோல்டேஜ் ஃபால் ஆகும், கரண்ட்டு ரைஸ் ஆகும். வோல்டேஜ் ஃபால் ஆகுதா, கரண்ட் ரைஸ் ஆகுதா. ஆஃபில் வந்து வோல்டேஜ் ரைஸ் ஆகும், கரண்ட்டு ஃபால் ஆகும். இது மைண்டில் வச்சுக்கோங்க. இது இப்போ இந்த டோட்டல் டைம் எப்படிப்பா, இது வந்து ஐடியல் கண்டிஷனில் வெறும் கேபிட்டல் டி ஆன், டி ஆஃப். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு 1/Tன்னு இருக்குமா. இந்த ப்ராக்டிக்கல் சுவிட்சில் பார்த்தீங்கன்னா டி ஆன் ப்ளஸ் டி ஆஃப் ப்ளஸ் டி ஆன் ப்ளஸ் டி, அந்த ஸ்மால் டி ஆன் ப்ளஸ் ஸ்மால் டி ஆஃப் இருக்கும். இது டிரான்சிஷன் டைம். இது வந்து எப்பயுமே அந்த மேனுஃபேக்சரர் ஒழுங்காக கொடுத்தாங்கன்னா நமக்கு இந்த டிரான்ஸ்மிஷன் டைம்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அவங்க கொடுக்குற அது எல்லாமே டிவைஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்து தான். இப்போ இந்த டைம் அதிகமாச்சுன்னா இந்த டோட்டல் டைம் பீரியட் அதிகமாகுமா. இந்த டிரான்ஸ்மிஷன் டைம் அதிகமாச்சுன்னா டோட்டல் டைம் பீரியட் அதிகமாகும். இப்போ F=1/T. இது அதிகமாச்சுன்னா ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம டிரான்ஸ்மிஷன் டைமை மினிமமாக வச்சுக்கணும். இதுக்கு மினிமமாக வச்சுக்கணும். இப்போது இன்கேஸ் நம்ம இந்த சுவிட்ச் ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமமாக இருந்ததுன்னா, அதாவது சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி வந்து மேக்ஸிமம், அது வந்து இன்ஃபினிட்டி அதிகமாக இருந்ததுன்னா இப்போ என்ன ஆகும், இப்போ இங்கே வந்து இங்கே ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் அதிகமாக இருக்கா. இப்போ அதிகமாச்சு, அது எப்படின்னா எப்போ அதிகமாகனா ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆனால் அதிகமாக லாஸ் அதிகமாக இருக்குது. அப்போ அந்த இடத்துல சுவிட்சிங் லாஸ் அதிகமாக இருக்கும். ஓகேங்களா? இப்போ ஃப்ரீக்வன்சி சுவிட்சிங் ஃப்ரீக்வன்சி அதிகமாக போக சொல்கிறேன். ஆன் ஆஃப் அதிகமாகும், லாஸ் அதிகமாகும், சுவிட்சிங் லாஸ் அதிகமாகும். இந்தமாதிரி டிப்பு அதிகமாகிட்டே இருக்கும். அதிகமாகிட்டு அங்கே வந்து தெர்மல் கேப்பபிலிட்டி வந்து கம்மியாக இருக்க போது ஹீட்டிங் ப்ராப்ளம் நம்மளுக்கு அதிகமாகிடும். ஸோ இந்த ஹீட்டிங் ப்ராப்ளம் அதிகமாக போது நம்ம வந்து சுவிட்ச் வந்து டேமேஜ் ஆகிடும். ஓகேவா? நம்ம அப்போ வந்து இந்த டிரான்சிஷன் டைமை நமக்கு கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஐடியல் கண்டிஷனில் அப்படி ஒரு டிரான்சிஷன் டைமே கிடையாது. நார்மலாக அந்த டோட்டல் டைம் பீரியட் மட்டும்தான் இருக்கும். ஓகேவா? இப்போ வந்து பவர் லாஸ் ஆவரேஜ் பவர் லாஸ் அது எப்படின்னா ஃபார்முலானா 1/T ஆஃப் VSIS dt. இப்போ இது வந்து ஏரியா அண்டர் த கர்வா, VSIS ஓவர் டைம் பீரியட். ஓகேவா? இதில் வந்து VSIS இன்டகிரேஷன் ஆஃப் T VSIF dtன்னு இருக்கும். எனர்ஜி வந்து இன்டகிரேஷன் ஆஃப் PDT, அதில் வந்து VSIS dtன்னு இருக்கும்.
area under the curve. இப்போ நெக்ஸ்ட் வந்து ப்ராப்ளம்ஸ் பார்ப்போம். இப்போ இதில் வந்து இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்கல இதெல்லாம். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இஸ் த டிரான்சிஷன் டேர்ன் ஆன் ஆர் டேர்ன் ஆஃப். இந்த மாதிரி கொடுத்துட்டு இதில் வந்து டேர்ன் ஆஃப் டிரான்சிஷனா டேர்ன் ஆன் டிரான்சிஷனா நம்ம கண்டுபிடிக்கணும். அப்புறம் எவ்வளோ எனர்ஜி லாஸ், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குது, என்ன எனர்ஜி லாஸ் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஓகேவா? இப்போ வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், டேர்ன் ஆன்னா வோல்டேஜ் வந்து ஃபால் ஆகுனா கரண்ட் ரைஸ் ஆகணும். ஓகேவா? டேர்ன் ஆஃப்னா வோல்டேஜ் ரைஸ் ஆகணும், கரண்ட்டு ஃபால் ஆகணும். இப்போ இந்த கண்டிஷனில் பார்த்தோன்னா வோல்டேஜ் என்ன ஆகுது, ஃபால் ஆகுது, கரண்ட் ரைஸ் ஆகுது. ஸோ இது என்னவா இருக்கும், டேர்ன் ஆன் கண்டிஷன். ஸோ இதை நம்ம 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடலாம், பியூசியும் போயிடும். ஓகேவா? இப்போ வந்து எனர்ஜி லாஸ் கேட்டிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி என்ன பண்ணிருக்கோம், இன்டெகிரேஷன் ஆஃப் பிடிடி. அப்போ விஎஸ்ஐஎஸ் டிடின்னு இருக்குமா, விஎஸ்ஐஎஸ் டிடின்னு இருக்கும். இன்டெகிரேஷன் ஆஃப் விஎஸ்ஐஎஸ் டிடி, இன்டெகிரேஷன் ஆஃப் விஎஸ்ஐஎஸ் டிடி. அதில் வந்து என்னென்னா அது நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, இப்போ நம்ம வந்து இதை வந்து நம்ம வந்து எப்படி மாற்ற போகிறோம்னா, இந்த கிராஃப் இதோ இங்கே இருக்குது பாருங்க. இப்போ வந்து இது ரைஸ் ஆகுது, இது ரேம்ப்புன்னு வாங்க. இப்படி மேலே போச்சுன்னா அது ரேம்ப். ஓகேங்களா? இந்த மாதிரி இது ரேம்ப்பு. இது எப்படி இருக்குது, இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது. இது ரைஸ் ஆகுது, இது கான்ஸ்டன்ட். இப்போ நம்ம ரேம்ப் இன்ட்டு எனி கான்ஸ்டண்ட்டாக இருந்துச்சுன்னா அது ரேம்ப்பாக தான் போடணும். நம்ம எப்படி போனால் இந்த எதே மாதிரி ரேம்ப் மாதிரி போடணும். ஓகேவா? இப்போ வந்து இது கான்ஸ்டண்ட்டாக இருக்குது, இது ரேம்ப்பாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும், அப்போ ரேம்ப்பு தான் நம்ம ப்ரிஃபர் பண்ணணும். ஸோ இது ரேம்ப். ஸோ இது நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது ஒரு ட்ரையாங்கிள்மே வந்துருச்சு. அது என்ன ஃபார்முலா, ட்ரையாங்கிள்மே வந்துருச்சா, no, wait, there it is. இப்போ வந்து இது ஒரு ட்ரையாங்கிள்மே வந்துருச்சு. ஸோ நான் ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோன்னா, ஏரியானதுக்கா விஎஸ்ஐஎஸ்க்கவா நம்ம இது ஒரு இதோட ஏரியா கண்டுபிடிச்சா நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்ம அந்த எனர்ஜி லாஸ்ட் எவ்வளோ ஆயிருக்கு அப்படின்னு. இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ 1/2 VI T1 + T2ன்னு இருக்குமா. இதோட டைம் வந்து T1, இது டைம் 3/2 அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்காங்க. ஸோ பிரச்சனை இல்லை. T1 T2 இப்போ 1/2 ஆஃப் VI T1 + T2ன்னு இருக்குமா. அப்போ வந்து அவ்வளோதான். ஓகே, அது வந்து V1/2 T1 + T2ன்னு கொடுத்துடலாம். இந்த ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோன்னா எனர்ஜி நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ஓகே, இதை நம்ம என்ன பண்ணணும்னா, டிரான்சிஷன் எப்போ டர்ன் ஆன் ஆகும், எப்போ டர்ன் ஆஃப் ஆகும் கண்டுபிடிச்சிடறோம். இந்த 2 பவர் இது கேட்பாங்க. பவர் லாஸ் ஆவரேஜ் பவர் லாஸ் அப்படின்னா 1/T ஆஃப் 10/T இன்டெகிரேஷன் ஆஃப் T VSIS DTன்னு இருக்கும். எனர்ஜி லாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரேஷன் ஆஃப் PDT. அதில் வந்து VSIS DTன்னு இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். இதில் வந்து ஆவரேஜ் பவர் லாஸ் இந்த சுவிட்ச். ஓகே என்னன்னா, கரண்ட் கேரிட் பை த MOSFET இது. ஓகே, the on state resistance of the MOSFET is 0.15. what is the average power loss in switch? இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆன் ஸ்டேட்டு கொடுத்துருக்காங்க 0.15 ஓம்னு. பவர் நான் ஆல்ரெடி பவர் லாஸ் ஆவரேஜ் பவர் லாஸோட ஃபார்முலான்னு பார்த்தோம். 1/T ஆஃப் இன்டெகிரேஷன் ஆஃப் VSIS DT. ஓகேங்களா. அதான் இங்கே எது இருக்குமா, VIDTன்னு இருக்குமா. அப்போ வந்து அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இங்கே வந்து என்னென்னா கரண்ட் வேல்யூ கொடுத்துருக்காங்க 10 ஆம்பியர்னு இதில். ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, இது V ஈக்குவல் டு IR. ஸோ I² R DTன்னு எழுதிக்கிட்டு இதை வந்து எப்படி மாற்ற போகிறோம்னா I² மாற்ற போகிறோம். ஸோ இங்கே வந்து I², இது வந்து I². ஸோ 10 இருந்துச்சுன்னா அப்போ 100 இருக்குமா. 100 × R, ஆரோட வேல்யூ 0.15. ஸோ 15 இருக்கும் இங்கே வேல்யூ 15. அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா 100 இங்கேயும் 100. இங்கேயும் 10 தானே இருக்குது. ஸோ 100 × R எவ்வளோ, 0.15. அப்போ 15 இருக்கும். ஓகேவா. இப்போ வந்து 0 to π மட்டும் நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம வந்து 0 to π
0 to பை. இது இப்போ இந்த 0 to பைல வந்து டி 0 to பை 15 டி ஒமேகா டின்னு இருக்குமா, டிடி வந்து டி ஒமேகா டி, இங்கே டி ஒமேகா டின்னு மாற்றணும். ஓகேவா, டி ஒமேகா டின்னு இருக்கும். இப்போ நம்ம வந்து 0 to பை, இங்கே வந்து 0 to பை 15 டி ஒமேகா டி. ஸோ அதை இது பண்ணோம்னா 15 இன்ட்டு பைன் தான் வரும். 0 to பைனா 15 to பை தான் வரும். பை கேன்சல் ஆகிடும். 15 பை டூ 7.5 வாட்ஸ். இவ்வளோ இவ்வளோ தான் பவர் லாஸ் ஆகுது அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா, அடுத்து ஒரு டிரான்சிஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது என்னன்னா, வோல்டேஜ் கரண்ட் செமிகண்டக்டர்ஸ் டூரிங் எ டர்ன் ஆன் டிரான்சிஷன் ஆர் ஓகே த எனர்ஜி டிசிபிட்டட் டூரிங் த டர்ன் ஆன் டிரான்சிஷன். அதாவது என்னன்னா, எவ்வளோ எனர்ஜி டிசிபேட் ஆகுது டர்ன் ஆஃப் ஆகுறதுல, எனர்ஜி லாஸ்ட் ஆகுதுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணலாம், அவங்களே சொல்லிட்டாங்க டூரிங் டர்ன் ஆன். ஸோ நம்ம எனர்ஜி லாஸ்ட் நம்ம ஆல்ரெடி ஃபார்முலா பார்த்துருக்கோம். இன்டெகிரேஷன் ஆஃப் டி வி விஎஸ் ஐஎஸ் டிடி. இந்த கிராஃபில் அங்கே ஒமேகா டின்னு கொடுக்கல, டிடி தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இந்த கிராஃபில் ஒமேகா டின்னு கொடுக்குது, அதனால இங்கே டி ஒமேகா டி போடுறோம். ஓகேங்களா, இங்கே டீன்னு இருக்குது, ஸோ டிடி தான் இருக்குது. இது வந்து இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சா போதும். ஸோ நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கோம்னா, இப்போ வந்து ரேம்ப் இருக்குது, இங்கே வந்து என்னவா இருக்குது, இப்போ ஐஎஸ் விஎஸ் கண்டுபிடிக்க போகிறோம் இந்த கிராஃபில். இங்கே இது ஐ இது விஎஸ்ஸா, ரெண்டுமே இப்போ சேர்த்து கண்டுபிடிக்க போகிறோம். அதாவது இந்த கிராஃபில் போட்டிருக்கோம். இப்போ வந்து ரேம்ப் இருக்குது, இங்கே வந்து கான்ஸ்டன்ட் இருக்குது. அப்போ நம்ம என்ன ப்ரிஃபர் பண்ணுவோம், ரேம்ப். இது இங்கே ஓகேவா, இதோட இது வந்து டோட்டலாக எவ்வளோ 150, டோட்டலாக 150. ஓகேங்களா, இப்போ ஐயோட வேல்யூ டோட்டலாக 150. அப்புறம் இங்கே கொஞ்சம் கீழே இறங்கி டிப் ஆகி கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்புறம் கான்ஸ்டண்ட்டாக போகுது. இந்த ஹைட் எவ்வளோனா 100. இங்கே இருக்கிற ஹைட்டை இங்கே டிப் ஆகிட்டுக்கு அப்புறம் இங்கே இருக்கிற ஹைட்டை வந்து 100. அது ஓகேங்களா, அது வரைக்கும் நம்ம போட்டுட்டு 100 வரைக்கும் நம்ம டிப்பாக கீழே இறக்கிட்டு அதுக்கப்புறம் ரேம்பை கான்ஸ்டண்ட்டாக பார்த்தா நம்ம எப்படி ரேம்ப் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல ஒரு ரேம்ப் மாதிரி போட்டுக்கிறோம். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம என்னன்னா விஎஸ் ஐஎஸ்ஆ. ஓகேவா, இப்போ இங்கே இருக்கிற இந்த பாயிண்டோட வேல்யூ என்ன, 600 இன்ட்டு டோட்டலாக 150 அண்ட் 150. அப்புறம் இந்த பாயிண்டோட வேல்யூ பார்த்தோன்னா 600 இன்ட்டு 100. கரெக்டா, இது 600, இங்கே ஃபுல்லாக 600 தான், இங்கே வரைக்கும் 600 தான். ஸோ இங்கே 600 இன்ட்டு இதோட ஹைட் எவ்வளோ 100. ஸோ அந்த டிரான்சிஷனை பொறுத்து நம்ம அதனால தான் ஐயோட வேல்யூ வந்து 100. இங்கே 1 மைக்ரோ செகண்ட், இங்கே 1 மைக்ரோ செகண்ட். அப்புறம் இந்த பாயிண்டோட வேல்யூ 0. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது தனித்தனியாக, இது ஒரு பார்த்தா ட்ரையாங்கிள் மாதிரி இருக்குது. இது தனித்தனியாக இதோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோன்னா எனர்ஜி லாஸ்ட் எவ்வளோ ஆயிருக்குன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இப்போ இதோட டிரான்சிஷனில் இருக்கா, இது தனியாக இதோட ஏரியா கண்டுபிடிப்போம். இதோட தனியாக ஏரியா கண்டுபிடிச்சோம் எப்படின்னா, நம்ம வந்து இங்கே ஆல்ரெடி ஒரு பார்த்தோம், விஐ டி ப்ளஸ் டி1 ப்ளஸ் டி2 போட்டோம்ல. இப்போ இதோட 1/2 ஆஃப் அந்த டீயோட இது எவ்வளோ 1 மைக்ரோ செகண்டா. ஸோ 1 இன்ட்டு 10 to the power of 6 இன்ட்டு 6 அதாவது வி அந்த வோல்டேஜ் கரண்ட்டு இதுதான் வோல்டேஜ் அந்த வோல்டேஜும் கரண்ட்டோட வேல்யூ 6 இன்ட்டு 600 இன்ட்டு 150. அதே மாதிரி தான் இதுக்கும் 1/2 ஆஃப் இது 1 மைக்ரோ செகண்ட் 1 இன்ட்டு 10 to the power -6 600 இன்ட்டு 100. ஸோ இந்த டோட்டலாக நம்ம கேன்சல் பண்ணி கண்டுபிடிச்சோன்னா நமக்கு 75 இன்ட்டு 10 to the power of -6 ஜூல்ஸ். அவங்க என்ன கேட்குறாங்கன்னா மில்லி ஜூல்ஸ்லாம் கேட்குறாங்க. ஸோ 75 மில்லி ஜூல்ஸ் தான் நமக்கு கிடைக்கும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஓகே ஓகே இதில் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம், நெக்ஸ்ட் ப்ராப்ளம் என்னென்னா, a steady DC current of 100 ampere is flowing through a power module. The VA characteristics of IGBT and diode are shown in figure B and C. Okay. The conduction loss in the power module. அதாவது ஐஜிபிடிக்கும் எவ்வளோ பவர் லாஸ் இருக்கும், ஐஜிபிடிக்கும் டயோடுக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம 4 மோடு பார்த்தோமா, அதில் வந்து என்னென்ன மோடு, ஃபார்வர்ட், இதில் ஃபார்வர்ட் கண்டக்ஷன், ஃபார்வர்ட் பிளாக்கிங்கு, ரிவர்ஸ் கண்டக்ஷன், ரிவர்ஸ் பிளாக்கிங்கு. இதில் கொடுத்துருக்கிறது வந்து டயோடும் ஐஜிபிடியும்.
ஆனால் ஐஜிபிடி வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோடில் ஆகாது. ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோடில் ஐஜிபிடி ஆகாது. இங்கே வந்து இப்போ இங்கே தான் போதா, இது வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷனில் நடக்குது. ஓகேங்களா, இந்த இடத்துல ரிவர்ஸ் கண்டக்ஷன் நடக்குது. ஸோ இதை வந்து ரிவர்ஸ் கண்டக்ஷன் மோடில் ஆப்ரேட்டாக ஆகாது ஐஜிபிடி. ட்ராக் வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ட்ராக் மட்டும் 4 மோடு ஆப்ரேட் ஆகும். டயர்டு வந்து 2 தான், ஃபார்வர்டு கண்டக்ஷனு, ரிவர்ஸ் பிளாக்கிங்கு. தைரிஸ்டர் 3, ஃபார்வர்ட் ஃபார் பிளாக்கிங், ஃபார்வர்ட் கண்டக்ஷன், ரிவர்ஸ் பிளாக்கிங்கு. ஓகேவா, இப்போ இதில் வந்து நம்ம என்ன பார்த்தோம்னா, இதில் வந்து ஐஜிபிடி கொடுத்துருக்காங்க. ஐஜிபிடி வந்து ரிவர்ஸில் ஆகாது. ஃபார்வர்ட் பிளாக்கிங்கும் ஃபார்வர்ட் கண்டக்ஷன் மட்டும் தான் ஆப்ரேட் ஆகும், ரிவர்ஸில் ஆகாது, ரிவர்ஸ் கண்டக்ஷனில் ஆகாது. ஸோ இந்த இடத்துல என்ன நடக்குதுன்னா ரிவர்ஸில் தான் நடக்குது, ரிவர்ஸ் கண்டக்ஷனில் தான் நடக்குது இங்கே. ஸோ இந்த இடத்துல எனக்கு ஐஜிபிடி வேலைக்கு ஆகாது, ஒர்க் கண்டக்ஷனே அங்கே நடக்காது, ஒர்க்கே ஆகாது, ஆப்ரேட்டே ஆகாது. ஸோ அந்த இடத்துல எனக்கு இதோட இதுவும் தேவைப்படாது. அப்புறம் இந்த டிரான்சிஷன் இது கொடுத்துருக்க டயக்ராம் பிஐ கேரக்டரிஸ்டிக்ஸே தேவைப்படாது எனக்கு. ஓகேங்களா, இப்போ வந்து டயர்டு இருக்கா. ஓகே, இப்போ டயர்டில் வந்து இப்போ வந்து 100 ஆம்பியர் இது போதா. ஓகே, இதில் எப்படி விஐ கேரக்டரிஸ்டிக்ஸ்னா டிவி பை டிடி கொடுத்துருக்காங்க, வோல்டேஜ் ட்ராப் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து எப்படி ரீஃபார்ம் பண்ணிக்கணும்னா, இங்கே வந்து ஒரு வோல்டேஜ் இருக்குது, இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, இங்கே வந்து வோல்டேஜ் ட்ராப் ஆகுது, ஃபார்வர்ட் வோல்டேஜ் இதுவாகுதா 0.7, அதுதான் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டிவி பை டிடி எவ்வளோ 0.01 ஓம்ஸ் ரெசிஸ்டன்ஸ் அந்த கொடுத்துருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து 0.01 ஓம்ஸ். அப்படிங்கிற டயக்ராம் மாற்றிக்கிறோம், இந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கிட்டு இப்போ நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா, இங்கே ஃபார்வர்ட் வோல்டேஜ் ட்ராப் இருக்குமா, அப்போ விஐ எவ்வளோ பவர் லாஸ் தானே கண்டுபிடிக்கிறோம். ஸோ எவ்வளோ பவர் லாஸ் ஆகுதுன்னா, இங்கே வந்து வோல்டேஜ் ட்ராப் இன்ட்டு கரண்ட் ஹை வேல்யூ. கரண்ட் வேல்யூ நம்ம 100 இருக்கா, இப்போ வோல்டேஜ் ட்ராப் வந்து 0.7. ஸோ 0.7 இன்ட்டு 100 இருக்கும். அடுத்தது வந்து ஐ ஸ்கொயர் லாஸ். ஐ ஸ்கொயர் லாஸ் படி இப்போ இங்கே வந்து கரண்ட்டோட வேல்யூ 100 இன்ட்டு 0.01, இந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டோட்டலாக 170 வாட் அந்த இடத்துல லாஸ் ஆகுது. ஓகேவா, வெயிட், சரி ஓகே. இங்கே வந்து டோட்டலாக இங்கே இதுவும் அது மட்டும் இல்லாமல் ஐ ஸ்கொயர் லாஸ். ஓகேங்களா, அந்த இடத்துல போட்டு நமக்கு வந்து டோட்டலாக 170 வாட் வந்து அங்கே வந்து பவர் லாஸ் ஆகுது. இப்போ நம்ம ஸ்னம்பர் வந்து எதுக்கு சொன்னோம், ஸ்னம்பர் யூஸ் பண்ணுறது மூலிமா ஹை டிவி பை டிடியும் ஹை டிஐ பை டிடியும் இது பண்ணலாம். ஸோ அதெல்லாம் இங்கே பண்ணியிருப்பாங்க. நான் அப்போ சொன்னால அந்த இந்த கெப்பாசிட்டன்ஸ் வந்து சடனாக வோல்டேஜ் ரைஸ் ஆகும்போது அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும், கரண்ட் ரைஸ் ஆகும்போது அதை லிமிட் அலோ பண்ணாமல் இருக்கிறது இது 2 மட்டும் தான் பண்ணணும். ஸோ அதனால ஸ்னப்பர் சர்க்கியூட் வந்து தைரிஸ்டர் ப்ரொடக்ட் பண்ணுறதுக்காக அதெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, இப்போ அதர் டிசையர் கேரக்டரிஸ்டிக்ஸ் இதுவும் ஐடியல் கண்டிஷனில் மாதிரி தான் இருக்கும். சுவிட்ச் வந்து ஷுட் பி ஃபுல்லி கண்ட்ரோலபிள், போத் ஆன் ஆஃப் டைம் ஷுட் பி கண்ட்ரோலபிளாக இருக்கணும். இப்போ வந்து டயர்டில் வந்து ஆன் டைமும் ஆஃப் டைமும் கண்ட்ரோல் பண்ண முடியாது. எக்ஸ்டர்னல் அதாவது ட்ரிகர் அதாவது சப்ளை கொடுத்தோன்னா அதை அப்ளை பண்ணாலும் அது வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட் ஆன் சர்க்கியூட் கனெக்ஷன் பொறுத்து தான் டிபெண்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, இது வந்து ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதை தைரிஸ்டருக்கு வந்து ஆன் டைம் கண்ட்ரோல் பண்ணலாம், ஆஃப் டைம் பண்ண முடியாது. ஆனால் மாஸ்ஃபெட்டுக்கு ரெண்டுமே பண்ண முடியும், ஆன் டைம் பண்ண முடியும், ஆஃப் டைமும் பண்ண முடியும். இது வந்து நம்ம சும்மா இது வந்து ஐடியல், இது சும்மா ப்ராக்டிக்கலாக சொல்கிறேன். இப்போ வந்து டயோடில் பார்த்தீங்கன்னா ஆன் டைம் ஆஃப் டைம் வந்து இது சர்க்கியூட் பொறுத்து டிபெண்ட் ஆகிருக்கும். எவ்வளோ எக்ஸ்டர்னல் ட்ரிகரிங் ஃபால்ஸை கொடுத்தாலும் நமக்கு வந்து சர்க்கியூட்டை பொறுத்து தான் டிபெண்ட் ஆகும். தைரிஸ்டருக்கு வந்து ஆன் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம், ஆஃப் டைம் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது. மாஸ்ஃபெட்டுக்கு ரெண்டுமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கேட் பவர் லாஸ் ஷுட் பி ஆஸ் மினிமம் ஆஸ் பாசிபிளாக இருக்கணும். பிடிசி அதை பாசிட்டிவ் டெம்பரேச்சர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஆன் ஸ்டேட் ரெசிஸ்டன்ஸ்
ஓகே, ஃபார் பேரலல் ஆப்ரேஷன் ஆஃப் டிவைசஸ். I2T ரேட்டிங் வந்து மேக்ஸிமம் இருக்கணும், இன்ஃபினிட்டி வரைக்கும் இருக்கணும். இது எல்லாமே ஐடியல் கண்டிஷன் தான். தர்ம் தெர்மல் கேப்பபிலிட்டிஸ், அதாவது சிலிக்கான் என்னென்னா சிலிக்கான் யூஸ் பண்ணுவாங்க, கார்பைடு, அப்புறம் கேலியம் நைட்ரைடு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. சிலிக்கானுக்கு வந்து மேக்ஸிமம் 200°C வரைக்கும் நான் இருக்கும். அதோட அதிகமாக போச்சுன்னா தான் சுவிட்ச் வந்து அதோட கேரக்டரிஸ்டிக்ஸாக மாற்றிடும், சேஞ்ச் ஆகிடும். அதனால் டேமேஜ் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அது எப்படி, அது எந்த மாதிரி கண்டிஷனாக அது டேமேஜ் ஆகும்னா, இப்போ வந்து எனர்ஜி கேப்னு ஒன்று இருக்குது. இப்போ கண்டக்ஷன் பேண்ட்லேயும் வேலன்ஸ் பேண்ட், அதாவது எனர்ஜி கேப் எப்படி கண்டுபிடிப்பாங்கன்னா கண்டக்ஷன் பேண்ட் மைனஸ் வேலன்ஸ் பேண்ட். அப்போ வந்து எனர்ஜி கேப் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அப்போ தான் அது எவ்வளோ டெம்பரேச்சர் நடந்தாலும் அதனால சஸ்டெயின் பண்ணி இருக்க முடியும். இப்போ எனர்ஜி கேப் வந்து இப்போ சிலிக்கானில் பார்த்தீங்கன்னா எனர்ஜி கேப் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஸோ ஒரு அந்த குறிப்பிட்ட டெம்பரேச்சரோட அதிகமானதுக்கப்புறம் அது டேமேஜ் ஆகிடும் அந்த சுவிட்ச்லாம். ஓகேங்களா? ஆனால் வந்து அந்த சிலிக்கான் கார்பைடும் அப்புறம் அந்த கேலியம் நைட்ரெல்லாம் அந்த அந்த சுவிட்ச்லாம் வந்து இதுவாக இருக்கும். அதுக்கு வந்து எனர்ஜி கேப் அதிகமாக இருக்கும். அதனால தான் அதுக்கு இருக்கிற அதோட தெர்மல் கேப்பபிலிட்டிஸும் அதிகமாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது வந்து இந்த இது ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், அதாவது இந்த ஜங்ஷன் கேஸ் ஷ்ரிங்க்கு ஆம்பியன்ட்னுவாங்க. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க அந்த ரெசிஸ்டன்ஸ், தெர்மல் ரெசிஸ்டன்ஸு இங்கேருந்து இங்கே இதுக்கு ரெசிஸ்டன்ஸ் வந்து RJன்னுவாங்க. ஓகேங்களா? அது வந்து மினிமமாக இருக்கணும். ஓகே, மினிமம் இருந்தால் தான் அது வந்து இந்த ஹீட்லாம் ஈஸியாக எடுத்துடலாம் அந்த ரெசிஸ்டன்ஸ் இது பண்ணுற மூலயமா. ஓகே, இன்னைக்கு இது போதும். நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் சுவிட்சஸ் நம்ம ஆல்ரெடி இங்கே எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு இதில் இது வந்து சாதா இப்போ இன்ட்ரடக்ஷன் தான் நம்ம இது வரைக்கும் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து இந்த டயோடு, தைரிஸ்ட், IGBT அதோட கேரக்டரிஸ்டிக்ஸும் கொஞ்சம் பார்த்துருவோம். டிசைர் கேரக்டரிஸ்டிக்ஸும் பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன். ஆமாம். ஸோ நம்ம அடுத்து என்ன பார்க்கணுன்னா இந்த பவர் டயோட் சம்மந்தப்பட்ட அதோட கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், கேரக்டரிஸ்டிக்ஸ், ரிவர்ஸ் ரெக்கவரி கேரக்டரிஸ்டிக்ஸ், ப்ராப்ளம்ஸ் ஆன் டயோட், இது வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இந்த மாடல் 1 ஃபுல்லாக முடிஞ்சிடும். அப்புறம் நம்ம மாடல் 2 வந்து முடிச்சிடலாம். ஓகே. இது வரைக்கும் பார்த்துல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எனக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.